உங்களுக்கு பேப்பரில் எப்படியோ பாக்ஸ் செய்யறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன். இது எனக்கு டெனிஸனா சொல்லி கொடுத்தாங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இப்படி நீங்கள் மடிச்சுக்கணும் ஸ்ட்ரைட்டாக. அப்புறம் இந்த மாதிரியும் தேய்ச்சி வைக்கணும். அப்புறம் திரும்பியும் இப்படி மடிச்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். அப்போ தான் நல்லா வரும். அப்புறம் திரும்பியும் அதை விரிச்சுக்கிட்டு ஒரு பக்கமாக இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அந்த சென்டரில் கலாயனோட இதை மடித்து விட்டுக்கணும். அப்புறம் இன்னொரு பக்கமும் அந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி வந்துடணும். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சைடாக அந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். எல்லாமே கரெக்ட் சைஸில் இருந்தால் தான் நம்மளால் இதை மடிக்க முடியும். அப்புறம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நான் தேய்ச்சிட்டேன். அப்புறம் 2 சைட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். மீதி சைட்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்காது. அப்புறம் இந்த மாதிரி மடித்து விட்டுறணும். இதையும் தேய்ச்சிக்கணும். அப்புறம் இப்படி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி வரும். அப்புறம் கரெக்ட் சைஸில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மடக்கி தேய்ச்சி விட்டுறணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலிட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் கரெக்டாக மடிச்சு விடணும். அப்போ தான் வரும், இல்லாட்டி வராது. இந்த மாதிரி 2 பக்கம் மடிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி 2 சைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே விட்டுறணும். அப்புறம் இந்த பக்கம் மடிச்சு விட்டதையும் அந்த மாதிரி மடிச்சு விடணும். அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கும். அந்த சைட்ஸ் எல்லாம் 4 சைட்ஸும் இந்த மாதிரி மடிச்சு விடணும். அப்புறம் வரும். அப்புறம் உள்ளரெல்லாம் இந்த மாதிரி மடிச்சு விட்டுறணும். நல்லா கார்னரும் உள்ளர இப்படி பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் இதை செஞ்சுட்டேன். என்கிட்ட ஒரு பென் இருக்குது. இந்த பெண்ணை வச்சு நான் ஒரு ஸ்மைலி வரைய போகிறேன். நான் இப்போ 4 சைஸ்லேயும் ஸ்மைலி வரைஞ்சிட்டேன். நீங்கள் படிக்கும் போது இந்த மாதிரி பென்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுட்டு படிச்சுக்கலாம். அவ்வளோதான், நான் பாக்ஸ் செஞ்சு முடிச்சுட்டேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து பாக்ஸ் செஞ்சு முடிச்சிருங்க.